ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷனில் ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நல்லா ஹேர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, நல்லா ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃபைனாக இருக்கிறதுக்கு, அதுபோக நல்ல பிளாக்காக கரு நல்லா வளர்கிறதுக்கு, அதுபோக ரூட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக இந்த ஒரு 4 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம வந்து இந்த ஹேர் பேக் போட போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால், இதில் வந்து இருக்குது 3 தானே இருக்குதுன்னு நினைப்பீங்க. இல்லை, அந்த பாருங்கள், வெந்தயத்து கூட நான் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். இதுதான் எனது ரைஸ் ரொம்ப நல்லது. ரைஸ் வந்து நல்லா நம்ம ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? வெந்தயத்தையும் ரைஸையும் நல்லா ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சுருக்கிறேன். அந்த ரைஸே பாருங்களேன், அந்த எல்லோவோட அந்த வெந்தயத்தோட கலர் வந்து இதில் ஒட்டியிருக்கு. 2 நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மேலே ஏதாவது அழுக்கு தூசி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது நம்ம ஹேரை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா தெரியுது. நல்லா ஓவர் நைட் ஊறினேன். வெந்தயம் நல்லா ஊறிருக்கு. இது கூட நான் கருவேப்பிலை, எந்த பேக்காக இருந்தாலும் கருவேப்பிலை யூஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலை வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிளாக்காக க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் நிறைஞ்சது என்னது எக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் 2த்துக்கும் சேர்த்து இந்த ஹேர் பேக், நான் எந்த பேக் எடுத்தாலும் என்னோடய பாப்பா பெரிய பிள்ளைக்கு சேர்த்து தான் இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுவேன். சின்ன பொண்ணு வந்து 3 வயசு தான், அதனால் அவளுக்கு எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் இதை வச்சு நான் வந்து இந்த 4ஐயும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹேர் பேக் போட போகிறோம். இது வந்து நல்லா ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்சது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து எக்கு தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேர் பேக்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணேன், இப்படி யூஸ் பண்ணும்போது இதை சேர்த்து அரைச்சோன்னா அந்த ஸ்மெல் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்மெல் அவ்வளோவா வராது. தனியாக யூஸ் பண்ணால் எக்கோட எல்லோ வந்து ரொம்ப ஸ்மெல் வரும். அதனால் இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடும்போது நம்ம ஹேர் வந்து அப்படி ரொம்ப ஷைனாக இருக்கும். ஒவ்வொரு ஹேர் அப்படி தனித்தனியாக ஸ்மூத்தியாக சில்கியாக மாறிடும். ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் பேக்குங்கிறது கண்டிப்பாக முக்கியமான ஒன்று. இது வந்து நம்ம அவுட் சைட் போடுறது தான். அதில் நம்ம வந்து கெமிக்கல், இதில் எதுவுமே எந்த பொருளையுமே எந்த கெமிக்கலும் கிடையாது. நம்ம சாப்பிட்ற பொருளுக்கு தான். அதனால் எந்த ஒரு அஃபெக்ட்டும் நம்மளுக்கு ஹேரை வந்து பண்ணாது. நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி யூஸ் பண்ண நம்மளுக்கு நியூ ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். நியூ ஹேர் அப்புறம் ஏதாவது சொட்ட மாதிரி தெரியுது, மேலே வழுக்க விழுகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல மேஜிக்கல் ஹேர் பேக். ஓகேவா? நல்லா XXL ஹேர் க்ரோத் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தால் தான் அதோட ரிசல்ட் தெரியும். ட்ரை பண்ணாமல் பார்த்துட்டு மட்டும் வீடியோ இருந்தீங்கன்னா அது யூஸ் ஆகாது. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு, என்ன பொருள் இருக்கோ, வெங்காயம்னா வெங்காயம் மட்டும் வச்சு ஹேர் பேக் போடுங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை வச்சு போடுங்க. வெந்தயம் எப்போ இருக்கிற பொருள் வெந்தயத்தை வச்சு போடுங்க. இப்படி சின்ன ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சமாக தான் தெரிய ஆரம்பிக்கும். முடி உடனே இன்றைக்கி போட்டால் நாளைக்கு வளர்ந்துடும், அந்த மாதிரி கிடையாது. ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். ஹேர் கொட்டுறது கம்மியாகும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஈட் பண்ணுங்கள், நல்லா வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? வாங்க இப்போ ஒவ்வொரு எல்லா பொருளையும் போட்டு அரைச்சி ஹேர் பேக் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஹேர் பேக்கை நான் எல்லா பொருளும் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அவ்வளோதான் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளுடைய ஹெல்த்தியான ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். எல்லாம் போட்டு சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இதை நம்ம அழகாக ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரே ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் சொல்கிறீங்கன்னு இல்லை, பார்த்துட்டு இருந்தால் மட்டும் நம்மளுக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகாது. நம்ம வந்து இப்போ வந்து ஹேர்னு சொல்கிறது பிடிக்காத பெண்களும் கிடையாது, ஆண்களும் கிடையாது. நம்மளுடைய அழகு வந்து என்ன சொல்கிறது, முடி அழகாக இருந்தால் ஒரு சாரீ கட்டிட்டு போகும்போது எப்படி பார்த்தாலும் சரி, பின்னாடி பார்க்கும்போது எல்லாருமே ரசிப்போம். ஐயோ, இவங்களுக்கு இவ்வளோ ஹேர் இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ரசிப்போம். அதனால் ஹேரை விரும்பாத பெண்களும் கிடையாது, ஆண்களும் கிடையாது. அதனால் நம்மளுடைய இளமையை வந்து நம்மளுக்கு காட்டுறதும் அந்த ஹேர் தான். அதனால் ஹேர் க்ரோத்தை வந்து எல்லோரும் விரும்புகிறோம். இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ரொம்ப கெமிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறனால ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகுது. ஆனால் அதை நம்ம கம்மி பண்ணணும்னு நினச்சோன்னா அதுக்கேற்ற நம்ம இன்க்ரீடியன்ஸு, அதுக்கேற்ற இன்புட்டு இதுமாதிரி எடுத்துகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து கண்டிப்பாக க்ரோத் ஆகும். கொட்டுறது கம்மியாகி ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அதனால் இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன ஹேர் பேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வீக்லி ஒன்ஸ் சண்டேவாவது ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டுக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நான் போடுற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு ஏற்கனவே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி ஹேரில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம அரைச்ச ஹேர் பேக் வந்து ரெடியாக இருக்குது. இது நம்ம வந்து இப்போ எப்படி ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே தலை நல்லா சீவி சிக்கெடுத்து எண்ணெய் ஆயில் வந்து நல்லா வச்சு மசாஜ் கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக சும்மா எம்டி ஹேரில் வந்து அப்ளை பண்ணாதுங்க, ஹேர் வந்து ஃபால் ஆகும். இது எப்படி சொல்கிறது, வெடிப்பு இந்த மாதிரிலாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா தலை நான் எண்ணெய் தேய்ச்சி கொண்டை போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இது பாருங்க ஓரளவுக்கு நார்மலாக எண்ணெய் தேய்ங்க. ஆனால் குளிக்க போகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் நல்லா எடுத்துக்கோங்க, தேய்ச்சிக்கோங்க. சரியா? அவ்வளோதான். இப்போ நான் ஆயில் தேய்ச்சிருக்கிறேன். இனி என்னோடய ஹேரை வந்து நல்லா பிரித்து விட்டுக்கிட்டு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன ஹேர் பேக் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏஜ் போக போக நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து நல்லா கம்மியாகிட்டே வரும் இந்த மாதிரி. அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர் பேக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஹேருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும் ஹேருக்கு வந்து. அதனால் நல்லா நம்மளோட ஸ்கேல்பில் தான் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணணும். கொஞ்சம் சின்ன மசாஜ் கொடுத்துட்டே நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஷாம்பு மாதிரி வெந்தயம் யூஸ் பண்ணுற எல்லா ஹேர் பேக் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். ஒரு ஷாம்பு ஃபீலிங் தான் வரும் நம்மளுக்கு. அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா சூப்பராக அப்ளை பண்ணிடலாம். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ரைஸ் வாட்டர் ரொம்ப நல்லது. அதுமாதிரி ரைஸ் ஊற வச்சு அந்த ரைஸோடு சேர்த்து அரைச்சி நம்ம ஹேர் பேக் போடுறது நல்ல ஹேரை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ஒவ்வொருத்தருக்கு எப்படின்னா குளிக்க போனாலோ இல்லது கை வச்சு தொட்டாலோ வேரோடு வர்ற மாதிரி இருக்கும். அது என்ன காரணம்னா நம்மளோட ரூட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதனால் நல்லா ரூட்டில் நல்லா ஸ்ட்ராங்கான எக்கு, ஆலோவேரா இந்த மாதிரி ஒவ்வொரு சில வெங்காயம், இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம வந்து இடையில நமக்கு டைம் கிடைக்கிற டைமில் ஒரு சின்ன மாஸ்க் போடுங்க. நம்ம எப்படி ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமோ அதுமாரி ஹேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இப்போ வளர்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஹேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாருமே 1000, 2000, 3000 சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொடுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேணவே வேணாம். நீங்கள் அழகாக வீட்டில் இருக்கிற ஹெல்த்தியான நம்மளோட நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து ஹேர் பேக் போட்டுகிட்டே இருந்தாலே அந்த ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோவாக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவெல்லாம் எல்லாம் பின்னாடி போய் பாருங்கள் எடுத்து. அதில் வந்து நான் போட்டுக்க ஒவ்வொரு நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்ம வந்து நைட்டி கலெக்ஷனும் நான் போட்டுட்ருக்கிறேன். போடுறதுக்கான வீடியோ போடுறதுக்கு நேரம்லாம் ஆனால் நம்மகிட்ட நைட்டி இருக்குது. ஏற்கனவே ஒரு 4-5 வீடியோ நான் நைட்டி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு நைட்டி வேணும்னாலும் நல்ல குவாலிட்டியான பியூர் காட்டன் நைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்டோன் நைட்டி, எம்ப்ராய்டரி நைட்டி, ஆலியா கட், அப்புறம் வந்து பைப்பிங் மாடல், ஜிப் மாடல் நைட்டி இந்த மாதிரி நல்ல கலராக நல்ல குவாலிட்டி வைஸாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து 200லேருந்து 300க்குள்ளே தான் இருக்குது நைட்டி ரேட்டு வந்து. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். வேணும்னு சொல்கிறவங்க நம்ம பேஜில் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்த்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 8526354960 நம்பருக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிய ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் நம்மளோட இதில். அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஷிப்பிங் சார்ஜ் வந்து 40 rupees ஒன்லி இந்தியாவுக்குள்ளே. ஓகேவா? தமிழ்நாட்டுக்குள்ளே. அவ்வளோதாங்க. பாருங்கள் இப்படி கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மெயின் வந்து நம்மளோட ஸ்கேல்பில் அப்படியே நல்லா பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அவ்வளோதான் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ என்னோடய ஹேர் முழுவதும் நான் நல்லா நீட்டாக அப்ளை பண்ணி சின்ன மசாஜ் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நுனி வர எல்லா இடத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நீ தூக்கி நான் வந்து நல்லா கொண்டு போட்டுக்கிட்டு ஒரு 1/2 hour நல்லா சோப் பண்ண போகிறேன், ஊற வைக்க போகிறேன். முடி நல்லா ஹேரில் எல்லா இடத்துலையும் அதோட சத்து வேர் இது வந்து போயிடும், நல்லா பட்டுரும். அப்போ தான் நல்லா ஹேர் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அவ்வளோதான். இந்த மாதிரி தூக்கி ஒரு 10 நிமிஷம் டைமிங் பொறுத்து நீங்கள் இருக்கிற டைமிங் ஒரு 15 minutes மேக்ஸிமம் விட்டுக்கோங்க. அது போக வந்து மீறி எக்ஸ்ட்ரா விட டைம் இருந்தால் ஒரு 1 hour அப்படி விடலாம். ஆனால் ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. அப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நான் எக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு சின்ன ஸ்மெல்லு கூட
எக்கோட அந்த எல்லோட ஸ்மெல் இல்லை. இந்த வெந்தயத்தோட நான் அன்றைக்கி ஒரு ஹேர் பேக் போட்டேன் பார்த்தீங்களா, ஆனியன் வச்சு கருவேப்பிலை வெந்தயம் அது கூட எக் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே ஒரு சின்ன ஒரு ஸ்மெல் இல்லை. இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சின்ன ஸ்மெல் கூட இல்லை. நல்லா இருக்குது. வாஷ் பண்ணதுக்கப்புறமும் ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ரொம்ப காய விடாமல் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அப்ளை பண்ணும்போது என்னோடய ஹேர் வந்து ஒன்று கூட இதாகலை. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஹேர் வந்து கொட்டுறதும் ரீக்ரோத் ஆகிறதும் ஒரு நேச்சர் தான். கொட்டாதுன்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பாக கொட்டும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரீக்ரோத் ஆகிட்டுருந்தா நம்மளோட ஹேரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே இது ஒரு சிலருக்கு நிறைய முடி கொட்டிகிட்டே இருக்கும், ஆனால் வளராது. அவங்க தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம். ஆனால் மிச்சப்படி கொட்டுறது வந்து நம்மளுக்கு நேச்சர் தான். கொட்டுறையும் முடி கொட்டுறது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்து ரொம்ப மைண்டில் போட்டு இது பண்ணிகிட்டே இருந்தனால நம்மளுக்கு முடி ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சு. அதனால் நம்ம வந்து ஒரு ஈஸியாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் செய்யாது. ஆனால் ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஈட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினைக்காதுங்க. கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம சொல்கிற எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட ஹேர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்னோடய வீடியோவை இன்னும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட கிருபா கலெக்ஷனில் கிளாத் வந்து நைட்டி கலெக்ஷன் போட்டுட்ருக்கேன், ஹேர் டிப்ஸு, நெக்ஸ்ட்டு குக்கிங் 3மே போட்டுட்ருக்கேன். இதுவரை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.